Dear teachers, welcome to JS and English Learning. We are with Samuel Beckett's famous absurd play, Waiting for Godot, which has a subtitle, A Tragic Comedy in 2 Acts. Jerry, what is the setting of Act 1? There are 2 acts இருக்குன்னு சொன்னோம். Act 1ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். Act 2 எங்க இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்காதீங்க. ஏன்னா நானும் இந்த டெக்ஸ்ட் 2-3 தடவை பார்த்துட்டேன். Act 2 அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணல. ஏன் பிரிண்ட் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். when we discuss the play you will find why act 2 is not printed, because எங்க சார் அந்த ஸ்பிரிட் வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரியான நரேட்டிவ் இருக்க போகுது, ஒரே மாதிரி டயலாக்ஸ் இருக்க போது, ஒரே மாதிரியான காட்சி அமைப்பு இருக்க போகுது. அதனால இதுல ஆக்ட் 1 போடுறதுக்கான அவசியம் இருக்காது. ஓகேவா டீச்சர்ஸ்? நவ் the setting is given. என்ன அப்படின்னா, it is a country road and there is a tree. நம்ம செட்டிங் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக் செட்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ் பிளே. ஏன்னா ஸ்டேஜ்ல நம்ம வந்து விஷுவல்ஸ் அப்படிங்கறத விட்டுருங்க, ஸ்டேஜ் தியேட்டருக்கான ஒரு பிளே. இந்த தியேட்டர்ல நார்மலா என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ரொம்ப மினிமலிஸ்டிக்கா, ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, மேபி ஒரு கண்ட்ரி ரோட காட்டுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீனு, அதுல ஒரு ட்ரீ, அந்த ட்ரீக்கு வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the time is evening. What is the time mentioned in the play, teachers? Evening, sir. Evening. தொடக்கத்துல ஈவினிங் தான், இந்த பிளே எண்ட் ஆகும் போதும் ஈவினிங் தான். நடுவுல வேற ஏதாவது டைம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எந்த டைமும் மென்ஷன் ஆயிருக்கு. எங்கெங்கெல்லாம் டைமை பத்தி சொல்லியிருக்காங்களோ the time is only evening time. சரி, இப்போ இந்த ஈவினிங் டைம்ல which character is the first one to appear னு கேட்டா, the one who is already there on the stage யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the character is Estragon. Who is the character who is there already present? Estragon, sir. Estragon அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த எஸ்ட்ரகன்ங்கிற கேரக்டர் எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாருங்களேன். அவருடைய நிலைமையை பாருங்க. he is sitting on a low mount. ஒரு சின்னதா ஒரு மண்மேடு, அது மேல உட்கார்ந்துருக்காரு. அவரு பிஸியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன வேலை சார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரு காலு கொஞ்சம் பெரிய சைஸ் காலு, ஆனா அவர் போட்டிருக்க பூட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பூட். It is hurting him, but still he is having it on. இந்த மாதிரி நம்மளும் நிறைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு ஹர்ட் பண்ணுதுன்னு தெரியும், இருந்தாலும் இதை விட்டு என்னால இருக்க முடியல, இதனால எனக்கு ப்ராப்ளம்னு தெரியும், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை விட்டு நம்ம ஓடி போக மாட்டோம். அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதனால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் we don't want to part. அந்த மாதிரி ஒரு ஹர்ட்டிங் பூட் ஒண்ணு இருக்கு. அந்த ஹர்ட்டிங் பூட்டை போட்டுட்டு என்ன பண்றாரு, அந்த பூட்டை கலட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. அண்ட் இன் தட் ப்ராசஸ் he is exhausted. அதை அவர் ஹர்ட் பண்ணாலும் அதை போட்டு தான் இருக்கிறார். ஏன் சார்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, he is a tramp. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஷூ வாங்குற அளவுக்கு வசதி இல்லை, அதனால கிடைக்கிற ஒரு சின்ன சைஸ் ஷூவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எஸ்ட்ரகன். அவரு ஏற்கனவே அங்க இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்ணி பாக்குறாரு, அப்புறம் விட்டுறாரு, எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு, திருப்பியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. This is called absurd action, meaningless action. உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும், எப்படியோ முயற்சியை போட்டு கலட்டி தூக்கி எரிஞ்சிடணும். ஆனா இவரு கலட்டுவாரு, திருப்பியும் ஹர்ட் பண்ணதுன்னு தெரியும், மாட்டுவாரு, திருப்பியும் ஹர்ட் பண்ணும்போது கலட்டுவாரு மாட்டுவாரு, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்குவாரு. அப்ப இதுதான் கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. Which character in the play Waiting for Godot is busy taking off his boot which was hurting him? யார் அந்த கேரக்டர் டீச்சர்ஸ்? Estragon, sir. அப்படி இவரு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் உள்ள வர்றாரு. ஸ்டேஜ்ல அந்த கேரக்டர் வர்றாரு. யார் இந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டர் இஸ் விளாடிமிர். விளாடிமிர் எப்படி வர்றாரு அப்படிங்கிற ஒருவேளை அந்த வாக்கிங் மூவ்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் கிடைக்கலாம். He was advancing with short swift strides, legs wide apart. இதுவே அப்சர்ட். நீங்க நடக்கும்போது எங்கேயாவது காலை கட்டி வச்சு இப்படி நடப்பீங்களா? நடக்க மாட்டோம், நம்ம நடக்க மாட்டோம். ஆனா இவன் எப்படி நடந்து வரான், வரும்போதே அந்த லைஃபுக்கு அவனுக்கு கொஞ்சம் அப்சர்டா இருக்கிறதுனால அவனுடைய பிஹேவியரே ரொம்ப வியர்டா இருக்கு. அவன் வரும்போதே பாருங்களேன், இந்த விளாடிமிர் வர்றத யாரு பாக்குறா, எஸ்ட்ரகன் பார்த்துட்டு என்ன பண்றான்,
அப்படியே ரொம்ப மெதுவா விளாடிமிர் கேட்கிறான். So there you are. This is the utterance that Vladimir utters for the first time. யார பாக்குறான்? எஸ்ட்ரகன் அங்க உட்காந்து பூட்டை கழட்டுறதும் மாட்டுறதும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். விளாடிமிர் வந்துட்டு, ஓ சோ யூ தேர் யூ ஆர், வந்துட்டியா அப்படிங்கும்போது, யார்கிட்டடா பேசுற? அம்மாய் நானா? எனக்கு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் உயிரோட இருக்கனா? தேர் யூ ஆர் அப்படிங்கிற அது ஒரு பிலோசாபிக்கல் டேர்ம். ஓ நீ இங்க இருக்கியா? இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நான் உயிரோட தான் இருக்கனா? யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு? யாருக்கு அந்த கொஸ்டின் வருது? Estrogen does not know whether he is alive or dead. Whether he is alive or dead. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்கும்போது விளாடிமிர் சொல்றான், ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஐ தாட் யூ வேர் கான் ஃபார் எவர். நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ இங்கதான் இருக்க. உன்னை திருப்பி நான் மீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. இந்த மாதிரி நிறைய பேர் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, பட் ஒரு ஃபோக்கஸ்டா ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாம லாஸ்ட் மினிட்ல ஒரு நெகட்டிவ் இன்புட்லாம் வர்றதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டு திருப்பியும் அதே சென்டருக்கு போய் அதே பழைய நண்பர்கள் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் அதே மாதிரி போட்ல இருக்கும்போது, ஓ நீங்க இருக்கீங்களா, நான் நினைச்சேன் நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன். போயிட்டீங்க, வேலை கிடைச்சு போயிட்டீங்க, ஆனா நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஐ எம் நாட் புட்டிங் இட் நெகட்டிவ்லி, பட் லுக் அட் த அப்சர்டிட்டி ஆஃப் த பீப்புள். இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, விளாடிமிர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம நண்பரை பார்த்துட்டோம், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படிதான் டெக்ஸ்ட்ல, பட் நிறைய கன்ஃபியூஷன் வரப்போகுது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் யூ அப்படிங்கும் போது இவன் என்ன சொல்றான், எஸ்ட்ரகன் சொல்றான், ஐ எம் நாட் ரெடி ஃபார் யோர் எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸுக்கு நானு தயாரா இல்ல அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது. என்னன்னா, இவங்க ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க, இதே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோடோவுக்காக வெயிட் பண்றதுக்காக ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க, திருப்பியும் வந்திருக்காங்க இந்த இடம். அப்ப நம்ம விளாடிமிர் கேட்கிறான், யோ நீ வந்து நான் உன்னை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ வந்து பெரிய பிகு பண்ணிக்கிற, யூ ஆர் பிஹேவிங் லைக் அ கிங். ஒரு கிங்கா நினைச்சுக்கிட்டியா? நீ கிங் இல்லடா, நீ ஒரு பிச்சைக்கார பைய. நீ ஒரு பிச்சைக்கார பைய, நான் ஒரு பிச்சைக்கார பைய, நம்ம படைச்ச அந்த கடவுளும் ஒரு பிச்சைக்கார பைய. இப்படிதான் நம்ம தமிழ் டைலாக் எழுதுவாங்க. ரொம்ப யதார்த்தமா எழுதுனா அப்படிதான். நீ ஒரு பிச்சைக்கார பையன், நான் ஒரு கடவுள், என்ன பெரிய கிங் மாதிரி நினைக்கிற, எனக்கு ஹக் பண்ண விட மாட்டியா? அப்ப நீங்க எங்க தூங்குனீங்க, தலை தர எங்க தூங்குனீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் எங்க தூங்குனேன் தெரியுமா, ஐ ஆக்சுவலி ஸ்லெப்ட் இன் அ டிச். திஸ் இஸ் வெரி வெரி appalling. This is called existential problem. சார் எங்க சார் தங்கி இருக்கீங்க? ஒரு 10 பேர் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 10 பேர் 10க்கு 10 ரூம்ல தங்கி இருக்கோம் சார் அப்படின்னா, this is a very disgusting situation. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளார யாரு சார் நம்மளை தள்ளுறது அப்படின்னா, மேல இருக்கிறவங்க. மேல இருக்கிறவங்க கடவுள் மட்டும் சொல்லல, நமக்கு மேல ஆட்சியில இருக்கிறவங்களும் தான். ஓகே, சோ அந்த டிச்ல வாழ்றான் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பிங் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் தென் we come to know about the life of tramps. இந்த ஒர்க்கர்ஸ் உடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்கு ஒரு அழகான டயலாக் இங்க கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஃபாலோயிங் மீ டீச்சர்ஸ்? ரொம்ப சிம்பிளா தானே சொல்றேன், ஏதாவது கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஓகே, அப்ப விளாடிமிர் வந்து என்ன கேட்கிறான், ஏதோ ரொம்ப எஸ்ட்ரகனை பார்த்து கேட்கிறான், உன்னை பார்த்தா ரொம்ப அடி வாங்கின மாதிரி தெரியுதே அப்படிங்கும் போது, ஆமையா உனக்கு தெரியாதா, they bet me, certainly they bet me அப்படிங்கிறான். என்ன அடின்னு அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க தெரியலையே, முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு அடிப்பாங்க, இப்ப எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு யாரு புலம்புறா? எஸ்ட்ரகன் புலம்புறா. அதே நேரத்தில் விளாடிமிர் கேட்கிறான், உன்னை பத்தி ஏதாவது சொல்லுப்பா அப்படிங்கும் போது அவன் பாருங்க, அவனுடைய அட்டரன்ஸே பாருங்களேன், இட் இஸ் இன் broken format with lot of ellipsis. எலிப்சிஸ்னா 3 டாட் கொடுக்குறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the sentence is not completed, we have to complete it. எதுக்கு இந்த 3 டாட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, to express discomfort or
டிஸ்பேர்னா ஹோப்லெஸ்னஸ். சொல்றான் பாருங்க, when I think of all these years but for me where would you be? You would be nothing more than a little heap of bone at the present minute, no doubt about it. உன்னை பார்த்தா வெறும் எலும்பும் தோலுமா தெரியற. ஆனா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம்ல, கை நிறைய சம்பளம் வாங்கும் போது உஜாலா இருந்தோம். ஆனா அதை எதையுமே நீ சேவ் பண்ணி வைக்கல. நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? சம்பாரிச்சா தட்டப்பட்டலாம். என்ன பண்ண வேண்டியது? சிக்கனு மட்டன் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான். அது சாதாரண சாம்பாரா இருக்கட்டும், ரசமா இருக்கட்டும், இல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீட்சா, பர்கர் எதா இருந்தாலும் இது வரைக்கும் தான் அந்த டேஸ்ட். இதுக்கு எங்கிட்டு போயிடுச்சுன்னா அது தண்ணியா இருந்தாலும் வெளியில தான் போயிடும். அது தெரியாம என்ன பண்ணுவான்? ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு 10 நாள் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது ஐயா அப்படின்னு போய் பிச்சை எடுக்கணும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்ததுக்கு அப்புறம் போய் கடன் கேட்டா கடன்காரன் என்ன பண்றான்? கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். கடன் கொடுத்தவன் துரத்தி மிதிக்கிறான். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில நம்மள என்ன பண்ணுவாங்க? லே ஆஃப்னு சொல்லி நம்மளை வெளியில தள்ளி விட்டாங்கன்னா இந்த ட்ராம்ப் மாதிரி தான் நம்முடைய நிலைமையும். Is idea clear, teachers? So they are very much oppressed. And estrogen திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த ஷூ இருக்குல்லையே, அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி அவன் ரொம்ப மெனக்கிட்டுக்கிட்டே இருக்கான். Now we find Vladimir is very, very nostalgic. Who is very nostalgic in the play Waiting for Godot in Act 1 கேட்பாங்க. Who is very nostalgic? Vladimir, sir. Who speaks about Eiffel Tower அப்படின்னு கேட்பாங்க. Who speaks about Eiffel Tower? Vladimir, sir. Vladimir. அப்ப விளாடிமிர் சொல்றான், டேய் காசு இருக்கும்போது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது. நாங்க என்ன பண்ணோம்? ஒரு காலத்துல நிறைய காசு இருக்கும்போது we went hand in hand from the top of Eiffel Tower. என்ன பண்ணோம்? கையோடு கை கோர்த்து காதல் கதை பேசி ஜாலியா Eiffel Tower. Eiffel Tower is a symbol here. Eiffel Tower is a symbol of love, family. காசு இருந்தாதான் மனுஷன், காசு இல்லைன்னா அவன் ஒரு போனோம் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டேரியன் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அந்த யூட்டிலிட்டேரியனிசம் வந்துச்சு. பயன்பாட்டின்மை கோட்பாடு. எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு அப்படின்னா சம்பாரிச்சு வர வரைக்கும் தான் மதிப்பு. சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வீடே நரக்கும். அது போத் மேன் உமன் யாரா இருந்தாலும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க நம்ம கிட்ட அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யலைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம எல்லாமே சந்தோஷமா இருந்தோம். ஆனா அப்ப நமக்கு மதிப்பு மரியாதை இருந்துச்சு, கையில துட்டு இருந்துச்சு, அதனால எல்லாரும் நம்ம மதிச்சாங்க. இன்னைக்கு ஒரு நாய் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது. So he lacks dignity and self-respect at the present moment. But earlier he was respected because he had a job, he had an earning. அதை பத்தி சொல்றது யாருன்னு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. யாரு அதை சொன்னா? Vladimir, sir. விளாடிமிர் எஸ்ட்ரோகனை பார்த்து சொல்றான், டேய் மடப்பையில நீ ஷூவை போட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? காலையில போட்டீங்கன்னா நடுவுல கொஞ்சம் கழட்டி விடணும், இல்ல ஈவினிங் வந்துட்டீங்கன்னா கழட்டி விடணும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அந்த ஷூவை மாட்டி கலட்டவே இல்லை, சாக்ஸை துவைக்கவே இல்லை. நாருதடா அந்த ஷூ என்னாச்சு? உன் கால் வளர்ந்துருச்சு, ஷூ சின்னதா இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் யூ ஆர் சஃபரிங். பெட்டர் ரிமூவ் தட் ஷூ அண்ட் த்ரோ இட் ஆஃப் அப்படிங்கிறான். ஆனா நம்மளால என்ன பண்ணல? தூக்கி போடல. சரி, இப்படி ஒரு அட்வைஸ் பண்றானே விளாடிமிர், அவன் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நேரமும் இவன் ஷூவை கழட்டுறத வேலையிலே இருக்கான் விளாடிமிர். எஸ்ட்ரோகன் விளாடிமிர் என்ன பண்றான் அப்படின்னா தலையில ஒரு கேப், ஒரு ஹேட் வச்சிருப்பான். அந்த ஹேட்டை எடுத்துட்டு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சு அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அதை ஷேக் பண்ண வேண்டியது, திருப்பி தலையில போட வேண்டியது, எடுக்க வேண்டியது, இல்லாத ஒண்ணு பார்க்க வேண்டியது, திருப்பியும் போட வேண்டியது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மாசம் 15ஆம் தேதி அப்புறம் இந்த பர்ஸை எடுத்து இருக்கிற சில்லற காசை எண்ணி பார்ப்பாங்க. மாச தொடக்கத்துல கேஷ் யாரா இருந்தாலும் சரிதான், அது டீச்சிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே என்ன பண்ணுவோம்? இஎம்ஐ சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ அது இதுன்னு போட்டு வீடு, காரு, ஏசி அதெல்லாம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இந்த இஎம்ஐ எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 10-15 தேதிக்கு அப்புறம் தலையை சொரிகிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்கள்ட்ட இருக்க உண்டியல்ல இருக்கிற காசு என்ற மாதிரி. அதே வேலையை தான் யாரு பண்ணிட்டு இருக்கான்? விளாடிமிர். இதுவே மாசு எண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வேலெட் எடுத்து பாத்தீங்கன்னா வேலெட்ல ஒன்னும் இருக்காது. என்ன பண்ணுவோம்? அப்பப்போ எடுத்து இந்த வேலெட் ஓபன் பண்ணி பார்த்து
இருக்கிற 10 ரூபா 15 ரூபாயை பார்த்துக்கிட்டு எப்படி இதை ஓட்டுறதுன்னு தெரியலையே. அதே கண்டிஷன் தான் யாருடைய கண்டிஷன்? விளாடிமிர். நீங்க டக்குன்னு எதோட கனெக்ட் பண்ணிடணும்? ஹேட். who often peers into a hat அப்படின்னு கொஸ்டின் கேட்டா விளாடிமிர். இன்னொரு கேரக்டரும் ஹேட்டோட வருவார். லக்கிங்கிற அந்த மனுஷனுக்கும் ஹேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். ஆனா அந்த ஹேட்டை எடுத்து இல்லாத ஒரு அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளார வெறிச்சு வெறிச்சு பாக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் யாரு? விளாடிமிர் சார். ஓகே, வெரி குட். திருப்பி திருப்பி கேட்கிறேன், எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்க மைண்டுக்குள்ள நல்லா போயிடணும், எக்ஸாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி ரெண்டு பேருமே அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது there is a character who is religious among the two. யார் அந்த ரிலீஜியஸ் கேரக்டர் அப்படின்னா விளாடிமிர் is a very religious man, a man who is very strong with the Bible references. அப்ப அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது விளாடிமிர் என்ன சொல்றான், இங்க பாரு பைபிள்ல 2 தீவ்ஸ் பத்தி கதை இருக்கு. பைபிள்ல 2 தீவ்ஸ் பத்தி கதை இருக்கு. அந்த 2 தீவ்ஸ்ல one thief was saved, the other thief was condemned அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். எஸ்டகன் சொல்றான், என்னடா சொல்ற, எனக்கு இது தெரியலையே அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னு விளாடிமிர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பைபிள்ல இந்த மாதிரி ஒரு பாசேஜ் இருக்கும் தெரியுமா டீச்சர்ஸ்? நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் கிரைஸ்ட் when he was crucified at Golgotha, Jesus Christ was crucified in the center. வலது புறம் ஒருவனாகவும் இடது புறம் ஒருவனாகவும் ஒரு 2 கல்வர்களை வந்து என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, ஜீசஸ் கிரைஸ்ட நக்கல் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ நீ கடவுளுடைய மகன் சொல்லிட்டீல, நீ வந்து உண்மையாலுமே கடவுளுடைய மகனா? கடவுள் மகனா இருந்தா ஏன் இப்படி உன்னை போட்டு எல்லாரும் காரி துப்புனாங்க, ஏன் கன்னத்துல அடிச்சாங்க, ஏன் செருப்பால் அடிச்சாங்க, விளக்கமாறுல அடிச்சாங்க, தோலெல்லாம் அக்கா கிழிச்சாங்க, நீ எங்களை காப்பாத்த போற, எல்லாரையும் நான் காப்பாத்துவேன்னு சொன்னியே அப்படிங்கும்போது அந்த பக்கத்துல இந்த வலது புறத்துல பாருங்க எல்லாமே சிம்பாலிக். ரைட் சைட்ல இருந்த ஒரு கல்வன் சொல்றான், டேய் நம்ம 2 பேரும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், இந்த மனுஷன் ஒன்னும் பண்ணாதவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்து சொல்றான், நீங்க உங்க ஃபாதருடைய வீட்டுக்கு போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே அவனுக்கு ஒரு பூன் என்ன அப்படின்னா, இன்று இரவே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்ப, என் டாடி வீட்டுக்கு நான் போய் ஜாலியா இருக்கும்போது நீ என் பக்கத்திலே இருப்படா அப்படின்னு அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது. இதை யார் சொல்றா இந்த ஸ்டோரிய? விளாடிமிர் சார். விளாடிமிர் சொல்றாரு. விளாடிமிர் வந்து இந்த இடத்துல எஸ்ட்ரகனை பார்த்து ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுறாரு. வாட் இஸ் a nickname that Vladimir uses for எஸ்ட்ரகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is called go. விளாடிமிர் எஸ்ட்ரகனை எப்படி கூப்பிடுறாரு? கோ. அதுவே பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ பேஜஸ்க்கு அப்புறம் பாப்பீங்க, எஸ்ட்ரகன் வந்து விளாடிமிரை பத்தி பேசும்பொழுது அவரை பத்தி அட்ரஸ் பண்ணும்போது டிடின்னு கூப்பிடுவார். எஸ்ட்ரகன் விளாடிமிரை பார்த்து எப்படி கூப்பிடுவாரு? டிடின்னு கூப்பிடுவாரு. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரி எதுக்குடா நீ எனக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரகன் வந்து விளாடிமிர்கிட்ட கேக்குறான். அப்ப விளாடிமிர் சொல்றான், இங்க பாரு நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், இந்த மாதிரி சிக்கி சின்னாபின்னமா இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோம், இப்படிதான் ரிலிஜன் சொல்லுது. அப்ப நம்ம மனம் மாறினா நம்ம காப்பாற்றப்படுவோம், நீ அதை நம்புறியா அப்படின்னு எஸ்ட்ரகன் கேக்குறான். ஆமா பைபிள்ல சொல்லியிருக்கு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது எஸ்ட்ரகன் வந்து என்ன சொல்ல போறான், அதை பார்த்து சிரிக்க போறான். எஸ்ட்ரகன் எதை பார்த்து சிரிக்க போறான்? இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு சிரிச்சுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு நீ பைபிள்ல உள்ள போய் படிச்சிருக்க, நான் பைபிள அந்த அளவுக்கு படிக்கல, எனக்கு பைபிள்ல இருக்கக்கூடிய மேப் மட்டும் ரொம்ப பிடிக்கும். I remember the maps of the Holy Land. Who was very much enticed by the maps in the Holy Land ன்னு கேட்பாங்க. இந்த பைபிள் கேரக்டர் எஸ்ட்ரகன். அவன் சொல்றான், அந்த டெட் சி அவரோட இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த பிளே ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் பைபிள், அந்த பைபிள்ல வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும், அதுல த டெட் சி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து பெரிய பணக்காரன் ஆனா எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சா எங்க போய் ஹனிமூன் கொண்டாடணும்னு நினைச்சேன், டெட் சீல போய் ஹனிமூன் கொண்டாடணும்னு நினைச்சேன் அப்படின்னு எஸ்ட்ரகன் சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியுது அவன் வந்து அந்த அளவுக்கு ரிலிஜன்ல ஊறிய மனிதன் கிடையாது.
இத அவன் சொல்றதை கேட்டோன்னே, அந்த மாதிரி டெட் சி அப்படின்னா அங்க உயிரினமே இருக்க முடியாது. அந்த இடத்துல போய் ஒருத்தன் ஹனிமூன் கொண்டாட போறான் அப்படிங்கும்போது அவனுடைய ஈஸ்தட்டிக் சென்ஸை கண்டு வியந்து விளாடிமிர் சொல்றான், டே நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ வைரமுத்துனுடைய அசிஸ்டண்டா இருக்க வேண்டிய ஆள், யூ ஷுட் ஹேவ் பீன் எ போயட், ஆனா நீ இந்த மாதிரி இங்க மாட்டிக்கிட்டிய மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்னதா ஆர்குமெண்ட். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ நம்ம விளாடிமிர் திருப்பியும் அதே சப்ஜெக்ட் வரான். என்ன தெரியுமா, நம்ம சேவியர் இருக்காரு, அந்த சேவியர் யாரு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவங்க பேசுறது அந்த வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல. அந்த சேவியர் இறந்த போது 2 தீவ்ஸும் அவரோடு இறந்தார். என்ன பண்ணாங்க, அவருக்கு வலதுபுறம் ஒருவராகவும் இடதுபுறம் ஒருவராகவும் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன் தான், ஓகே. ஆனா இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் நரேட்டிவ் அதை பத்தி ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்களை பத்தி இந்த உலகத்துக்கு சொன்னது 4 காஸ்பல் ரைட்டர்ஸ். எத்தனை காஸ்பல் ரைட்டர்ஸ் டீச்சர்ஸ்? 4 சார். மார்க், லூக், ஜான் அப்படின்னு ஒரு 4 நபர்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்காங்க. ஆனால் அந்த 4 பேரும் இந்த 2 தீவ் ஸ்டோரிய சொல்லல. அதையும் விளாடிமிர் சொல்றாரு. அந்த 4 காஸ்பல் ரைட்டர்ஸ்ல ஒரே ஒரு காஸ்பல் ரைட்டர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தீஃப் சேவ் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மற்ற 3 பேரும் அதை பத்தி சொல்லல. இதையும் யாரு சொல்றா? விளாடிமிர். அந்த அளவுக்கு பைபிள படிச்சிருக்கான். And 2 don't mention any thieves at all. 4 பேர்ல ஒருத்தர் சொல்லி இருக்காரு, 2 பேரு இந்த தீவ்ஸ பத்தி சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆள் இந்த 3 பேர்ல ஒரு ஆளு, 2 பேர் தீவ்ஸ பத்தி சொல்லவே இல்லை நரேட்டிவ்ல. ஒருத்தன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட ரொம்ப வேர்பலா ஒருத்தன் அபியூஸ் பண்ணான்னு மட்டும் தான் சொன்னான். ஆனா ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் ஒரு தீஃப் சேவ் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொன்னா அப்படின்னு யாரு சொல்றா? விளாடிமிர். அப்ப விளாடிமிர் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இதுல இருந்தாலும் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சேவியர் வந்தாலும் சரி நம்மளை காப்பாற்றவே முடியாதுடா மாப்பிள்ள. எந்த சேவியர் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. எதுல இருந்து காப்பாற்ற முடியாது? சாவு அப்படிங்கிறதுல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. சாவுல இருந்து காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன், எப்படி நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சாலும் still we believe in God. ஏன் why do we believe in God? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் நம்ம போய் அந்த காடை நம்புறோமா அப்படின்னு கேட்டா, ஆமா, we are bloody ignorant apes. Who stated that people are bloody ignorant apes அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இந்த இடத்துல. People are bloody ignorant apes. யார் சொன்னா டீச்சர்ஸ்? விளாடிமிர் சார். விளாடிமிர். இந்த விளாடிமிர் சொல்றான், விளாடிமிர் சொல்லியிருக்கான், நான் ஆரோ மார்க் போட்டே காட்டினேன். எஸ்ட்ரகன் தான் சொன்னான். பாருங்க இங்கேயே பெரிய அப்சர்டா வந்துச்சு. பிளட்டி இக்னரண்ட் ஏப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலைமையை நினைச்சு அப்படியே நடந்து போறான். ஆனா என்ன பண்றான், அந்த ஸ்டேஜுக்குள்ள அப்படியே நடந்து போகும்போது பின்னாடி ஒரு ஆடிட்டோரியம் இமேஜ் வருது. அந்த ஆடிட்டோரியம் இமேஜை பார்த்த உடனே இந்த எஸ்ட்ரகன் என்ன சொல்றான், லைஃப்லயே அவன் பார்த்து பிச்சை எடுக்கிற நிலையில இருக்கிறாங்க 2 பேருமே. பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே கிடைக்காம அந்த மாதிரி ஒரு அப்சர்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கூட பின்னாடி அந்த ஆடிட்டோரியம் இமேஜை பார்த்துட்டு, சூப்பர், வாட் அ சார்மிங் ஸ்பாட். என்னதான் அவன் சார்மிங் ஸ்பாட்னு சொன்னாலும் கையில காசு இல்லாம உள்ள போக முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம எதுக்குடா மாப்பிள்ள இங்க இருக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் பேசும்போது அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு, எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம், ஏன் நீ நானும் இங்க வந்தோம் அப்படிங்கும் போது இப்பதான் ஃபர்ஸ்டா என்ன சொல்றாங்க, for the first time Vladimir is telling, நம்ம 2 பேரும் எதுக்கு வந்தோம்னு ஒண்ணு ஞாபகம் இல்ல, நம்ம 2 பேரும் கோடோவுக்காக வெயிட் பண்றோம். யாருக்காக வெயிட் பண்றோம்? கோடோவுக்காக வெயிட் பண்றோம்னு சொன்னோம்னா எஸ்ட்ரகன் கேக்குறான், உண்மையாலுமே அதுக்காக தான் வந்திருக்கோமா இல்ல வேற எதுக்காக வந்திருக்கோமா, நமக்கு புரியவே இல்லையே. எதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம், எதுக்கு தான் இங்க உட்கார்ந்துருக்கிறோம், எதுக்கு தான் நம்ம படிக்கிறோம்,
வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, கரெக்டா ரிசல்ட்டை போடுவாங்களா இல்ல அதுக்குள்ளரையும் ஏதாவது ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஏன் ஏதாவது இன்னும் ஒரு டெஸ்ட்னு வச்சு அது வழியா ஏதாவது வேற ஆட்களை பைபாஸ் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பைரன்ஸ் இருக்கிற மாதிரி காலேஜ் டிஆர்பியில நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு தாண்டா நான் நல்லதானே எழுதுனேன், 0 மார்க் எப்படிடா போட்டீங்க, எப்படி வந்து 49 போட்டீங்க, 50 டிஸ்கிரிப்டிவ் அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், எப்பா என்ன கேட்டு நான் என்னையா பண்ணேன், ஏன் வேணுமோ நீங்க சொல்றதை கேட்டுக்கலாம், நீங்க கேட்க வேண்டிய இடமே வேற அப்படின்னு சொன்னேன். அப்ப எஸ்ட்ரகன் இஸ் வெரி வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் தேர் வெரி பீயிங். நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்கே பத்தியே ரொம்ப பெரிய டவுட்டோட யார் இருக்கா? எஸ்டகன் சார். எஸ்ட்ரகன் இருக்காரு. ஓகே, அப்ப அவங்க 2 பேரும் ஒரு ட்ரீ பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, என்ன ட்ரீ அப்படின்னு கேட்பாங்க. The name of the tree is willow tree. எந்த ட்ரீ பக்கத்துல இருக்காங்க? வில்லோ ட்ரீ. வில்லோ ட்ரீ. வெல்லோ ட்ரீயை இவங்க ஏற்கனவே பார்த்திருக்காங்க, முன்னாடி லீவ்ஸோட இருந்தது, இப்ப லீவ்ஸே இல்ல. இதுவே ஒரு இதே வந்து ஒரு சிம்பிள் தான். என்ன அப்படிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டெட், which shows that life is meaningless, life is absurd. லைஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு. இவங்களுமே லைஃப்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. நோ பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் அகெயின். இருக்கிற ஒரே ஒரு இலை, அந்த இலையும் என்ன பண்ணுது, உழுவ போகுது. என்ன சீசன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ளாரே பாத்துங்க, இந்த சீசன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஆட்டம் சீசன். என்ன சீசன் டீச்சர்ஸ்? ஆட்டம் சீசன் சார். சீசன் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. சரி, கடவுள் வருவாரா அப்படின்னா நேத்து வரல, இன்னைக்கு வர்றாருன்னு தெரியல. அப்படி வரலன்னா என்ன பண்றது அப்படின்னா we will come back tomorrow. ஒருவேளை நாளைக்கும் வரலன்னா எஸ்டர்டன் சொல்றான் we will then come back the day after tomorrow. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வருவான், and so on so on so on, we will be doing the same thing. கடவுள் நம்ம காப்பாத்த வருவாரு வருவாரு வருவான்னு வந்துகிட்டே இருப்போம். எது வரைக்கும் வருவோம் அப்படின்னா அவரு எப்போ வருவாரோ அது வரைக்கும் வருவோம். ஆக்சுவலி this particular play was a kind of attack on the Christian religion. The Christian religionல ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி விரல் வச்சு இப்படி காட்டினாரு அப்படின்னு காட்சி கொடுத்தாருன்னு தெரிஞ்சது. உடனே என்ன சொன்னாங்க, 2000 வருஷம் கடவுள் வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, the religious authorities, they try to manipulate certain things and they stated Jesus Christ will come. Sure, Jesus Christ வருவார், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய புக் ஆஃப் ரெவலேஷன்ல சொல்லியிருக்காரு, when all these things happen it will come. நிலநடுக்கம் ஏற்பட்டா உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துருவாரா அப்படின்னா தெரியல, அவருக்கு தான் தெரியும் எப்போ வருவார்னு. ஆனா நம்மளால என்ன பண்றாங்க, வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லி மக்களை என்ன பண்றாங்க, பெனாத்தி விட்டுறோம். அப்ப இந்த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது should we wait for a savior to change our lives? That's the question. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருக்கலாமா? டிஆர்பியில ப்ரிப்பேர் பண்ணாமே இருந்தா வேலையை தூக்கி கடவுள் கொடுத்துருவாரு, எந்த கடவுளா இருக்கட்டும். The religion, the God of any religion, be it that matter, be it Allah or Jesus Christ or Muruga or மாரியம்மா காளியம்மா, நீங்க வேலை செய்யாம உங்களுக்கு இந்த அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு உங்க வீட்டுக்கு தோக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது. அந்த மாதிரி வெட்டி ஆபீசர்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லெசனே. Is idea clear, teachers? God will come in its appointed time, but you are created in the image and likeness of God. You should work for your well-being. ஆனா இந்த 2 முட்டாப்பையிலும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. They are living a monotonous life, a confused life. They expect God to change their lives. அதுதான் ப்ராப்ளம். அப்ப இவங்க அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன சொல்றாங்க, கடவுள் தான் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எதுவுமே உறுதி இல்லடா மாப்பிள்ள, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு நமக்கே தெரியல. எந்த இடத்துல வந்திருக்காங்க பாருங்க அழகா அவங்க சொல்றாங்க. விளாடிமிர் சொல்றான், நம்ம இதே இடத்துலதான் இருக்கோம், இதே இடம், அதே
எதுவுமே செய்யாதனால தானே இந்த மாதிரி இருக்கீங்க. ஏதாவது செஞ்சிருந்தா இந்நேரம் வேற இடத்துக்கு போயிருப்பீங்க, வேலை லெவலுக்கு போயிருப்பீங்களே. அப்ப என்ன சொல்றாங்க அவங்களுக்கு? தே பிகம் வெரி வெரி ஸ்கெப்டிக்கல். உண்மையாலுமே கடவுள் நம்மளை இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாரா, இந்த கோடோங்கிறவரு இந்த டைம் தான் வர சொன்னாரா, இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாரா அப்படின்னு they start doubting everything. Okay? And they also have a doubt regarding the day. நம்மளை எந்த நாள் வர சொன்னாரு? நம்மளும் பாதி நாள்ல இந்த டேட்டு டைம்லாம் தெரியாது. இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we are very much preoccupied, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்னு அர்த்தம். நமக்கு நான் இன்னைக்கு என்ன கிழமை டீச்சர்ஸ் இன்னைக்கு? What day is it today? Is it a Wednesday or Thursday? நான் கேட்டேன். உங்களுக்கு வெனஸ்டேன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் அந்த பாருங்க கம்ப்யூட்டர்ல பார்த்தேன். இட்ஸ் a Wednesday. அப்ப அவனுக்கு விளாடிமிர் சொல்றான். He said Saturday I think. You think? அப்படியா? அப்ப சாட்டர்டே தான் வருவாருன்னு உனக்கு கரெக்டா தெரியாதா அப்படிங்கும்போது தெரியாது. பட் வாட் சாட்டர்டே? எந்த மாசத்துல எந்த சாட்டர்டே? இல்ல சாட்டர்டேவா சண்டேவா இல்ல மண்டேவா ஃப்ரைடேவா? அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. That is the condition of these characters. Okay, is the idea clear, teachers? அண்ட் நம்மால வந்து விளாடிமிர் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ஏன் தாண்டா இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப தனியா ஃபீல் பண்ணேன், அதனால வந்தேன். அதே நேரத்தில் எஸ்ட்ரகன் சொல்றான், நீ வர்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள நான் எனக்கு ஒரு நல்ல ட்ரீம் இருந்துச்சு. உடனே விளாடிமிர் சொல்றான், உன் ட்ரீம் எல்லாம் உன்ட்டே வச்சுக்க, எனக்கு எந்த ட்ரீமும் வேணாம், பிகாஸ் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு ஹாவ் எனி ட்ரீம். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் எனி ட்ரீம், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யுவர் ட்ரீம். எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ எம் ஃபீலிங் வெரி லோன்லி இன் திஸ் வேர்ல்ட் பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் மீ. அதனால உன்கிட்ட நான் பேசுறது அப்படிங்கிறத உன்னை லவ் பண்றேங்கிறதுனால இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதனால உன் பக்கத்துல வந்து நின்னுக்கிறேன் அப்படின்னு கூட நிக்கிறான். இஸ் தி ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? எஸ் சார். ஓகே, வெரி குட். அப்படியே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் we will begin. Are you able to follow the story, teachers? Yes, sir.